டெரஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இவங்க ஆயில் கம்பெனிஸோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதை வந்து எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். என்னால் முடிஞ்ச தகவல்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்போ இவங்களுடைய பிக்கஸ்ட் சேலஞ்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரிஃபைனரியிலேருந்து க்ரீன் ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா நமக்கு வந்து இண்டிஜீனியஸாக எந்த அளவுக்கு நம்மகிட்ட மெத்தடாலஜி ப்ராசஸுக்கு வந்து இண்டிஜீனியஸ் இருக்குன்னு தெரியல. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஃபாரின் இதிலேருந்து பேட்டன்ட் ப்ரோக்ராம் வாங்கணும், அது எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி மாறும், இது எந்த அளவுக்கு முதலீட்டாளரான நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தகவல்களாக நம்ம பார்ப்போம். இப்போ ப்ரெசன்ட் டிமாண்டு க்ரூட் ஆயிலுக்கு வந்து பார்த்தோம்னாக்க 5.5 மில்லியன் பேரல் பெர் டேவாக இருக்குது. இதே இது 2030க்கு வந்து 7.7 மில்லியன் பேரல் பெர் டேவாக இருக்குது. இது வந்து 2030க்கான ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓபக் நேஷன்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐஇஏவும் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே இடத்துல க்ரீன் ஹைட்ரஜனுடைய ப்ரெசன்ட் டிமாண்ட் வந்து 7 மெட்ரிக் டன் பெர் டேவாக இருக்குது. இதே 2030 காலகட்டங்களில் 18.5 மெட்ரிக் டன் பெர் டேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பிஸ்னஸ் சேலஞ்சஸ் நம்ம பார்ப்போம். இந்த பார்ட்டை வந்து, அதாவது க்ரூட் ஆயிலிருந்து வரக்கூடிய பார்ட்டை குறைக்க போகிறோமா குறைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த சைடு நம்ம வந்து கூட்டியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த இனிஷியேஷன் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ க்ரீன் ஹைட்ரஜனுடைய சோர்ஸ் என்னங்கிறதுலன்னு பார்க்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே புதுசுங்கிறதுனால நான் அதோடைய அடிப்படையிலிருந்து நான் தகவல்களை எடுக்கணுங்கிறத பார்க்குறேன். இதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுடைய சோர்ஸ் வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர்லேருந்து தான் இவங்க எடுக்கணும். இதுலேருந்து தான் எடுக்கணும். இதோட ப்ராசஸை பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸுங்கிறாங்க, இன்னொன்று என்னமோ சொல்கிறாங்க. அது எப்படியோ இருக்கட்டும், ப்ராசஸ் எப்படி இருந்தாலும் அவுட்புட் க்ரீன் கேஸ் தான், ஹைட்ரஜன் கேஸ் தான், க்ரீன் ஹைட்ரஜன் கேஸ் தான். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து 5 மில்லியன் டன்னாவது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டார்கெட் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு எந்தெந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுது ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டினாக்க, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், இதுதான் சப்போர்ட் பண்ணுது. சரி, இதை எப்படி வந்து இந்தியா வந்து மேனேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம மேப் எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸில். இப்போ விண்டு பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோஸ்டல் ரீஜனில் பூரா விண்டு பவர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த கோஸ்டல் ரீஜன் ஃபுல்லாக. அதே மாதிரி சோலார் பவர்னாக்க நான் கோஸ்டல் ரீஜன் தான். சில நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆளுங்கள்லாம், தமிழ்நாடு மாதிரியான இடங்களுக்குலாம் நமக்கு வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகும். சோலார் பவரும் ஒர்க் ஆகும், விண்டு பவரும் ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு வந்து இங்கே பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி வந்து நான் கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இதிலெல்லாம் வந்து பார்த்தோம்னா வெயில் கடுமையாக இருக்கும். அதுக்காக இது வந்து காஷ்மீரும் நான் கோஸ்டல் ரீஜன் தானே, அங்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கெல்லாம் வெயில் கடுமையாக இருக்காது. மலைக்கு கீழே சமவெளியிலையும் இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு வந்து கோஸ்டல் ரீஜனாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வெயில் வந்து கடுமையாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துலலாம் சோலாரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. என்ஹான்ஸ் பண்ணி ஹைட்ரோ பவர் வந்து எங்கெல்லாம் தண்ணி நிறைய கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு நம்ம கண்ட்ரோலில் நிறைய தண்ணி கிடைக்கிறதுங்கிறது நார்த் ஈஸ்ட்டில் தான். அதனால தான் அந்த நார்த் ஈஸ்ட்டில் கொண்டு போய் நிறைய அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக வந்து ஹைட்ரோ பவராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனாக உள்ள சூப்பராக பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இதிலிருந்து தான் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அடிப்படையாக சில இன்புட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இந்த ஆயில் கம்பெனிஸ்லாம் என்ன தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க டு செட் அப் த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸுக்குன்னு. என்டிபிசி வந்து ஏன்னா இவங்க தான் வந்து தெர்மல் பவர்லேருந்து டோட்டலாக இவங்க வந்து ஹைட்ரஜன் பவருக்கு மாறணும். ஆனால் உடனே மாறப்போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர போகிறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து கொண்டு வர போகிறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க, இவங்க வந்து பிளெண்டிங் க்ரீன் ஹைட்ரஜன் அப் டு 8% பிஎன்ஜி நெட்வொர்க் அப்படிங்கிறது அந்த டவுன்ஷிப்புக்கு உண்டான இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சூரத், குஜராத்லேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 8% ஏதோ ஒரு ரூபத்தில் கொண்டு வராங்க. ஆனால் இது இவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லை. அதே மாதிரி என்டிபிசி ஹைட்ரஜன் பேஸ்டு ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஹைட்ரஜன் கேஸுக்கு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுதான்னா அதுக்கு யூஸ் ஆகலை. ஆனால் நானும் க்ரீன் தான், நானும் பச்சை தான் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ளே சேர்றதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர்த்து இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுறது இல்லை. ஆனால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க, ஐஓசிஎல் எப்படி இருக்கட்டும், இவங்க ஐஓசிஎல் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டே செட்டப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இவங்க இப்போ ஈவன் வந்து ஒரு 2 பிட்டு கூட இப்போ கால் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்காக. இன்ஃப்ரா அண்டு இந்த ப்ராசஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு 2 கம்பெனி வந்து பிட் பண்ணிட்டாங்க. செலக்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களுடைய ஐஓசிஎலுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து அவங்களுடைய இதில்
இருந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது வந்து 2லேருந்து 2,50,000 கோடி ரூபாய்க்கு இவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இவங்க எவ்வளோ 15 ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ்ஸஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இவங்க நிறைய வந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான யூனிட்டே எடுக்கிறாங்க, பிஸ்னஸ்குள்ளேயே என்டர் ஆகுறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அப்போ வந்து என்டிபிசிங்கிறத காட்டிலும் ஐஓசிஎலுக்கு வெயிட்டேஜ் கூடங்கிறத மனசில் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து கெயில் தேவையே அவங்களுக்கு. அவனே வந்து கேஸ் தான். அவன் பண்ணிட்டு இருக்கிறது பூராமே கேஸ் தான். ஆனா வந்து என்னன்னாக்கா, இவங்க வந்து இம்போர்ட் ஈஸியா பண்ணிருவாய்ங்க. இவங்க புரொடக்ஷன் எந்த அளவுக்கு பண்றாய்ங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா, இவன் வந்து ஏதோ பிளெண்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறான். இப்பயிலேருந்து 2% 5%ல இருந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறான். இது இந்த அவாந்திகா கேஸ் லிமிடெட் ஏஜிஎல் இந்தூர்ல இருந்து இந்த கம்பெனிஸோட இவன் வந்து ஏதோ இது பண்ணி கொலாபரேஷனோ இல்லாட்டி இவங்களோட சப்சிடரி கம்பெனியா அது தெரியல. அதுல இருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். ஆயில் இந்தியா என்ன பண்றாங்க? இவங்களும் வந்து பண்ணணும். ஆனா, இதுக்கு வந்து செட்டப் பண்றதுக்கான இனிஷியேஷன் இப்போ வரைக்கும் எனக்கு கண்ல தட்டுப்படல. ஆனா, இவங்க வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ்ஸஸ் வந்து குடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சர்ச் பண்ணும்போது எல்லாம் வந்துருச்சு. உள்ள தூக்கி போட்டோம். ஆனா, அதானி குரூப்பும், ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மெத்தட்ல, அதானி குரூப் ஒரு மெத்தட்ல பண்றாங்க. ரிலையன்ஸ் ஒரு மெத்தட்ல பண்றாங்க. இவங்க வந்து 70 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து அதானி குரூப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, சீப்பஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஆயில ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயத்துல ரிலையன்ஸ் என்ன பண்ணிட்டான், 75 பில்லியன வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டான். என்னன்னாக்க, இந்த எலக்ட்ராலைஸ்ல இருந்து வரக்கூடிய இது அப்படிங்கிறத மெத்தட்ல கொண்டு வந்திருக்கிறாய்ங்க. அநேகமா இவங்க ஆல்கலைன்ல இருந்து கொண்டு வருவாங்களான்னு நினைக்கிறேன். ஆனா, எனக்கு ப்ராசஸ் வந்து புரிஞ்சுக்க முடியல. ஆனா, இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 145 பில்லியன வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. இதுல ஓஎன்ஜிசி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கான தகவல் நமக்கு இல்ல. பிஹெச்இஎல் என்ன பண்ணியிருக்கிறான், இதுல கீ வந்து பிஹெச்இஎல் என்ன பண்ணியிருக்கிறான், பாபா அட்டாமிக் ரிசர்ச்சோட சேர்ந்து கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் போட்டாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஆல்கலைன் எலக்ட்ரோலைசர் சிஸ்டம் அத ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பிஹெச்இஎல். அப்ப பிஹெச்இஎல் வந்து வெறுமனே ரினியூவபிள் எனர்ஜிங்கிறதுக்கு மாத்திரம் இல்லாம, இவங்க வந்து ஹைட்ரஜன் கேஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சிஸ்டத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டி யாராருக்கு வரும்னா, எல்&டிக்கும் பிஹெச்இஎலுக்கும் தான் பெருசா போட்டி வரும். இந்த அளவுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்&டியுமே அவங்களே கிரீன் பிளான்ட் போடுறதுக்கான ஏற்பாடையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து 10-15 பில்லியனே வந்து உள்ள தூக்கி போடுறதுக்கான இவங்க வந்து இனிஷியேஷன்ஸ எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது போக டோரண்ட் பவர் 47,000 கோடி ரூபாய கிரீன் எனர்ஜிக்காக அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. எஸ்இசிஐயும் ஏதோ இனிஷியேஷன்ஸ் வந்து இந்த எலக்ட்ரோலைசருக்கான இனிஷியேஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இவங்க கூட ஏதோ டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ அப்ப அதானி என்டர்பிரைசஸ் வந்து என்ன இது பண்ணாலும் அதானி கிரீனுக்கான பெனிஃபிட்டா இருக்கும். அப்ப இவங்க ஆயில் கம்பெனிஸ்ல வந்து என்னோட புரிதலுக்கு கரெக்ட்டா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஐஓசிஎல் வந்து ரொம்ப வெயிட்டேஜா இருக்கு. அதுக்கப்புறம் அதானி குரூப் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, அதானி குரூப்ல இருந்து ஏடிஜிஎல், அதுக்கப்புறம் வந்து அதானி கிரீனுக்கு உண்டானது தான் மேஜரா இருக்கும். ரிலையன்ஸ் கேட்க வேண்டாம். அவன் தான் இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இனிஷியலா வந்து லீட் எடுக்கக்கூடியது ஐஓசிஎல், அதானி குரூப்ல இருந்தும், அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸும் இனிஷியலா நல்ல லீட் எடுத்துருவாய்ங்க. அதோட சேர்ந்து கெயிலும், ஓஎன்ஜிசிலாம் அவங்களோட சேர்ந்து வளர்ந்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு வரும்போது, பவர் கம்பெனிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது பிஹெச்இஎல் அண்ட் எல்&டி வந்து இவங்க லீட் எடுக்கிறாங்க. பிஹெச்இஎல பொறுத்தவரைக்கும் பாபா அட்டாமிக் ரிசர்ச்சோட அவங்க வந்து அவங்களுடைய ரிசர்ச் எடுத்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அக்ரிமெண்ட் போட்டாங்கங்கிறதா நம்மளுடைய தகவல். டோரண்ட் பவரும் ஒரு 47,000 கோடி ரூபாய் இதுக்குள்ள கிரீன் எனர்ஜிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. எஸ்இசியும் அதே மாதிரி எலக்ட்ரோலைசருக்குள்ள என்டர் ஆகியிருக்கிறாங்க. இப்படி வந்திருக்கு நமக்கு. இப்ப இவங்களோட இதுக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ரெக்வயர்மெண்ட்ன்னு கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கூடவும் செய்யலாம். போக ஏன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது பார்த்தோம்னாக்க இது கூட செய்யலாம். இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய டார்கெட் வந்து கவர்மெண்ட்டோடைய டார்கெட் வந்து 5 மில்லியன் மெட்ரிக் டன். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து 100 பில்லியன் வந்து அப்ராக்ஸிமேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இத வந்து எடுக்கணும். ஆனா நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோமே, அதானியும், ரிலையன்ஸும் சேர்ந்து மாத்திரமே 145 பில்லியன் இங்க உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இவங்க 2 பேருமே இந்த 5.5 மெட்ரிக் டன்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்மளுடைய ரெக்வயர்மெண்ட் 18 வரும். அதுக்கும் மேல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா, இவங்கலாம் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல கீ சேஞ்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இவங்க அதானி அண்ட் ரிலையன்ஸோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட் சோர்சஸ்குள்ள வரும்போது பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம உள்ள கொண்டு வரோம். அதுக்கப்புறம் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு வரும்போது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இனிமே யாரோட சேரப் போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ வரைக்கும் நமக்கு அதுக்கான தகவல என்னால எடுக்க முடியல. இருக்கலாம், என்னால எடுக்க முடியல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க, பாண்ட் அண்ட் கிரீன் ஃபினான்சிங். எகைன் பாண்ட்ஸு திருப்பியும் வந்து பாண்டெல்லாம் இஷ்யூ பண்ண கிரீன் ஃபினான்சிங்க்கான பாண்டெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் எப்படி முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் நமக்கு அத பத்தின தகவல் அதுல இல்ல. ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபினான்சிங். எகைன் திருப்பி வந்து டெப்ட் யூஸ் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஆனா ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இவங்க ஆயில் கம்பெனிஸ் எடுக்கக்கூடிய
நிறைய ப்ராஃபிட்டில் வந்து போனஸ் ஷேர்ஸாக கொடுத்துக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ நம்ம வந்து ஆயில் கம்பெனி போனஸ் கொடுத்துருக்குறோம், அப்புறம் பிபிசியில் இன்னொரு கம்பெனி ஏதோ ஒரு போனஸ் கொடுத்து அப்படியே உட்காந்து வச்சுட்டே இருக்கணும். இவங்க எல்லாம் 2 வருஷத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் அது கொடுத்துக்கிட்டே வராங்க. அதுதான் நம்ம இங்கே யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ இவங்க இந்த போனஸ் ஷேர்ஸ்னு வரும்போது ரீடைன்டு ஏர்னிங் வருது. நமக்கு 100 ஷேர் வாங்கி போடுறோம், 100க்கு 100 போனஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 100 காஸ்ட்டில் 200 கிடைச்சிருது. அன்னைக்கு தேதிக்கு ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறி வந்திருக்கும். இப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது வந்து குட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பப்ளிக் ஃபண்டிங்கில் கவர்மெண்ட் இதில் என்ன இனிஷியேஷன் எடுத்திருக்கிறாங்கன்னா 19.74 கோடி ரூபா வந்து அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டானது டிரான்சிஷனுக்கு வந்து எவ்வளோ கோடி ரூபா, 17,490 கோடி ரூபாயும், அதே மாதிரி பைலட் ப்ராஜெக்ட்டுக்கு 190 மில்லியன், அதாவது 1,460 கோடி ரூபாய்க்கும், ஆர்என்டிக்கு 400 கோடி ரூபாய்க்கும், மிஷன் கம்பீட்டன்ஸுக்கு இந்த இதுக்கு வந்து உண்டானதுக்கு ஒரு 388 கோடி ரூபாய்க்கும் இவங்க செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இனிஷியல் பிக்கப் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ பிஸ்னஸ் வந்து இப்போ தான் இனிஷியல் என்ட்ரி ஸ்டேஜில் இருக்குது. இந்த என்ட்ரி ஸ்டேஜில் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அதனால நிறைய எஃப்டிஐஸ்லாம் உள்ளே வருவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒன்ஸ் நம்ம இனிஷியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்னும் நிறைய எஃப்டிஐஸ் எல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். யார் யார் வரப்போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இதில் வந்து முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய கம்பெனிஸ் இருந்தால் கூட நம்ம வந்து ஐஓசிஎல் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கெயில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதானி கிரீன், அதானி டோட்டல் கேஸு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, பிஹெச்இஎல், டோட்டல் டோரண்ட் பவர், இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய கம்பெனிஸாக நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த கம்பெனிஸோடைய முதலீடுங்கிறது 2030க்கு பிறகு, ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் தான். அதனால் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் அதோட நீடு வந்து அது ஈக்குவல் ஆகிற வரைக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து நம்ம இண்டிஜினியஸாக ஈக்குவல் ஆகிற வரைக்கும், இல்லாட்டி ஓரளவு கமாண்டபிலிட்டியாக வர்ற வரைக்கும் இவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்குள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆயில் கம்பெனிஸுக்கு வந்து இதெல்லாம் கோர் செக்டாருங்கிறதுனால இதுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதனால் இந்த கம்பெனிஸை இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி மூமெண்ட் இருக்கிறதுனால கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.